அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் நாம் மிகப்பெரிய ஒரு தவறு செய்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்து லக அவ் அலைக. குர்ஆன் நம்மவருக்கு சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். இது போன்று சொல்லும் பொழுது நம் வீட்டில் ஃபஸ்ட்டு குர்ஆன் இருக்கின்றதா? அப்படியே குர்ஆன் இருந்தாலும் அலமாரியில் இருக்கும். அந்த அலமாரியில் நம் குர்ஆனை எடுத்து ஓதுகின்றோமா? கிடையாது. எப்போ எடுக்கின்றோம்? யாராவது நம்ம வீட்டில் முதியோர்கள் மௌத்தாகிவிட்டால் 40க்கு எடுத்து ஓதுகின்றோம். இல்லை என்றால் ரமலானில் எடுத்து ஓதுகின்றோம். மற்ற நாள்லாம் குர்ஆன் அங்கேயே தான் இருக்கு, குர்ஆன் எடுத்து ஓதுவதில்லை. அப்புறம் எப்படி நம்ம வீட்டிற்கு பரக்கத்து வரும்? காலையில் எழுந்தவுடன் டீ குடிக்கும் பொழுது நியூஸ் பேப்பரை படிக்கின்றோம். அது எவ்வளவு புறம் என்று நம்மளுக்கு தெரியல. அது புறம் தான், நாம் புறத்தான் படிக்கின்றோம். ஆனால் அந்த ஒரு நியூஸ் பேப்பருக்கு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் கூட இந்த குர்ஆனு கொடுக்கின்றதில்லை. இந்த குர்ஆன் ஓதுனா 3 நன்மை, 3 பெனிஃபிட் கிடைக்கின்றது. முதலாவது, இந்த குர்ஆனை நாம் பாட்டு ஓதும் பொழுது நம் கண் பார்வை நல்ல தெளிவாக தெரிகின்றது. இரண்டாவது, உள்ளத்தில் இருக்கும் கசடுகள் இருக்கு அல்லவா, அந்த கசடுகள் எல்லாம் நீக்கி பரிசுத்தமாக இருக்கும் நம்முடைய உள்ளம். மூன்றாவதாக, அமைதி, நிம்மதி அளிக்கின்றது. இந்த குர்ஆனை ஓதும் பொழுது நிம்மதி அளிக்கின்றது. நாம் நிம்மதியை தேடி நாம் எங்கெங்கெல்லாம் போகின்றோம், அங்கெல்லாம் போக தேவையில்லை. குர்ஆன் எடுத்து வீட்டில் உட்கார்ந்து ஓதுங்க, அல்லாஹ் தஆலா நிம்மதி கிடைக்கின்ற என்று குர்ஆனை ஓதுனா சொல்றான். அன்பார்ந்தவர்களே, அதிகமாக குர்ஆனை ஓதி அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.